கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா இப்போ சுச்சுவேஷனுக்கு சிம்ம ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும், மேஷ ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பெருசா இருந்தாலும் ஒன்றும் பாதிக்காது. ஸோ தே கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். இப்போ பொதுவான பலன்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஒரு விஷயத்துக்கு குறிப்பிட்டு, இது எல்லாருக்குமே பொருந்துமா இல்லை அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் பார்க்கணுமா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொது பலனே கிட்டத்தட்ட 60% டச் ஆகும். ஏன் டச் ஆகும்னா நம்ம இதில் சொல்கிறோம், அதாவது நட்சத்திர வாரியாக நம்ம சொல்ல போகிறோம். அதனால டெஃபினெட்லி ஒரு 60%க்கு மேலேயே இந்த பொது பலன் டச் ஆகும். இதுக்கும் மேலே சில பேருக்கு ஜாதகம் தெரியாது, இல்லை ஜாதகத்தில் எக்ஸாக்ட் டைமிங் தெரியும் அப்படின்னா அங்கே அவங்க கிரகங்கள் உட்காந்துருக்கும். நவ கிரகங்கள் இந்த 12 கட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி உட்காந்துருக்கும். அந்த கிரகத்துடைய ஸ்தான பலத்தை வச்சு, பார்வை பலத்தை வச்சு இந்த ஜாதகத்துடைய அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துரும். இப்போ சில பேருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு கெட்ட கிரகம் உட்கார்ந்துன்னா கண்டிப்பாக அதோட பிரச்சனை வரும். ஆனால் குரு பார்வையும் கோச்சாரத்தில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கலாக ஜாதகம் பார்க்கும்பொழுது அது வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி படிக்கிறதே பெரிய விஷயம். இன்னொரு கேள்வி இருக்கு, 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் எல்லாம் சொல்றாங்க, அதுல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? பாதம் வைஸ் ஒரு கிரகங்களை இப்போ டோட்டலா ஒரு பாக்ஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா, மேஷம் அப்படிங்கக்கூடிய ராசி எடுத்தீங்கன்னா டோட்டல் 30 டிகிரிஸ். அதை நீங்க டிவைட் பண்ணா 13.2 டிகிரிஸ்ங்கிறது ஒரு நட்சத்திரம் நம்ம எடுத்துப்போம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், புரியுதா? அதுல ஒரு பாதமை செப்பரேட் பண்ணுவாங்க. விடுபட்டு போயிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இருக்கிறது. இப்போ கிருத்திகை நட்சத்திரம் விடுபட்ட நட்சத்திரம், மேஷத்துல இருக்கும், ரிஷபத்துல இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் விடுபட்டு போயிருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் பாக்ஸ் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. குணாதிசயங்களை மாத்திரம் தான் அதுல மெயினான விஷயம். அதனால அதுல ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ்னு ஒன்று கொடுக்காது. இட்ஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் ஒன்லி.